மணிகண்டன் ராஜராஜனுக்கு சில அறிவுரைகள் சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல வருத்தமா உட்கார்ந்து இருக்கிற தேவேந்திரன் இருக்க இடத்துக்கு நாராயணன் 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 சொல்லிக்கிட்டே நாரதர் வராரு. அவரை வணங்குற தேவேந்திரன், நாரதர் எங்க இருக்காரோ உங்க நாராயண மந்திரமும் ஒழிக்கும், அந்த மந்திரத்தை கேட்கிறவங்களுக்கு சர்வ சோகங்களும் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றான். நாரதரும் சித்த சுகமுள்ள நாராயணனோட மந்திரத்தை கேட்டாலும் ஜபிச்சாலும் அவங்களுக்கு நல்லதா நடக்கும் அப்படிங்கிறாரு. நீங்க என்ன விஷயமா அங்க வந்திருக்கீங்க, சொர்க்கத்துல ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்கவும் நாரதர் சிரிச்சுக்கிட்டே, கேட்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு, தேவேந்திரன் நீயே சொர்க்கலோகத்தை பத்தி என்கிட்ட விசாரிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன் அப்படிங்கிறான். சரி, இந்திராணி எங்க அப்படின்னு நாரதர் கேட்கிறாரு. குகையில மறைஞ்சிருக்கா, எங்கேயுமே வெளியே வரதில்ல, வெளிச்சம் பார்த்தாலும் பயப்படுறா, ஏதாவது சத்தம் கேட்டாலும் மகிஷி இங்க படையோட வந்துட்டாலும் பயப்படுறா. இந்திராணிக்கு அவளுக்கான சிறிய உலகம், அந்த உலகத்துல சின்ன பிரச்சனை வந்தாலும் அது தாங்கிக்கிற சக்தி அவளுக்கு இல்ல. சரி நீயா தைரியமா இரு அப்படிங்கிறாரு. அதுக்கு நான் இப்பதான் எல்லாத்தையும் போய் சிவபெருமான் கிட்ட சொல்லி முறையிட்டு வந்தேன் அப்படிங்கிறான். லோக ரட்சகனான சிவபெருமான் கண்டிப்பா உனக்கு ஏதாவது வழி காமிச்சிருப்பாரு அப்படின்னதும், ஆமா என்ன அமைதியா இருக்க சொன்னாரு, பொறுமையா காத்திருக்கும் சொன்னாரு அப்படிங்கிறான். அதுக்கு நாரதரும், இந்திராணியுடைய பிரச்சனையும் பார்வதிக்கு கண்டிப்பா தெரியும், அவங்க என்ன செய்யணுமோ செய்வாங்க அப்படின்னு சொல்ல, ஆமா பார்வதி கருணாம்பிகையாச்சு அப்படின்னு சொல்ல, பயப்படா தேவேந்திரா, காலக்கேடுங்கிறது யாருக்கு வேணாலும் வரலாம்ல, மகாதேவருக்கே வந்திருக்கே, மிருகாசுரனுக்கு வரத்தை கொடுத்துட்டு எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டார்னு உனக்கே தெரியும் இல்லையா, பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருக்குமே கூட இந்த பிரச்சனைகள் வரலாம், இந்திரன் மட்டும் அதுல இருந்து எப்படி தப்பிக்க முடியும், அமைதியா பொறுமையா இரு, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. மகிழ்ச்சி அடிக்கிறதுக்கான சரியான நேரம் வர்ற வரைக்கும் இந்திரன் மனசு விட்டு கூடாதுங்கிறதுனால நாரதரும் அவனுக்கு அடிக்கடி வந்து ஆற்றல் சொல்லிக்கிட்டு தைரியம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அடுத்த காட்சியில சில முனிவர்கள் ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க. அதுல முன்னாடி இருக்க சொல்றாரு, இந்த இடம் யாவும் செய்யறதுக்கு சரியான இடமா இருக்கும், செய்ய வேண்டிய வேலைகளை ஆரம்பிங்க அப்படின்னதும் மத்தவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நாராயண நாராயண நாராயணன் சொல்லிக்கிட்டு நாரதர் வர, அவரை வணங்குற அந்த முனிவர், ஒரு சுபமான காரியம் ஆரம்பிக்கிறப்ப நாராயணனோட மந்திரம் ஒழிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாரு. சகல லோகங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு யாகம் நடத்த போறீங்க, இந்த யாகத்தினால தானே லோகமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த முனிவர், நீங்க சரியா சொன்னீங்க, லோகத்துல அதர்மம் தழைக்கும் போது யாகங்கள் மூலமா தானே தர்மத்தை நிலைநாட்ட முடியும், துர்ஜனங்களோட பாரம் தாங்காம பூமி பசுரூபத்துல பிதாவான பிரம்மா கிட்ட போய் முறையிட்டு துன்பங்களை தீர்க்க சொல்லி கேக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, யாகங்களை நடத்தி தர்ப்ப புல்ல மந்திரத்தை ஏத்துறீங்க, அது மூலமா துன்பங்கள் எல்லாமே மறையுது, நல்லதெல்லாம் தழைக்கும், அதனாலதான் பூமிக்கு பிருத்திவிங்கிற பேரும் உண்டு, அதனால தர்மம் ஜெயிக்கும், தர்மம் மட்டும்தான் ஜெயிக்கும், நல்லதுக்காக நீங்க நடத்துற யாகம் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கறத என்னுடைய விருப்பமும் அதுக்கு என்னோட ஆசீர்வாதமும், அது நல்ல விதமா மங்களகரமா நடக்கும் அப்படிங்கிறாரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் அப்படின்னு கேட்கவும், தேவரிஷிக்கே சந்தேகமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இது வரைக்கும் நீங்க பார்த்த அரகர்கள் எல்லாமே ஆண்களா இருந்தாங்க, இப்போ இவங்க பெண்ணா இருக்கிறாங்க, எப்படி எதுக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. முனிவர் சொல்றாரு, ஆயுதங்கள் வந்து ஒரு முறை உபயோகிச்சாலே கொஞ்ச நாள்ல பலம் இழந்துடலாம், ஆனா மந்திரங்கள் அப்படி கிடையாது, மந்திரங்கள் தவறுகளை அழிக்கிறதோட மட்டும் இல்லாம சொல்றவங்களுக்கும் நல்லது செய்யக்கூடியது அப்படிங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரியா இருக்கலாம், ஆனா இந்த யாகத்தினால மட்டுமே மகிழ்ச்சி அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன எப்படி கேட்டுட்டீங்க, எங்களால முடிஞ்சது நாங்க செய்யறோம், அதுக்கப்புறம் ஆண்டவட்ட வழி அப்படிங்கிறாரு. நீங்க இப்ப சொன்னதா ரொம்ப சரி, ஆனா நீங்க வயோதியத்துல இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கவும், இதை பிரம்மா எல்லாம் யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிறாரு. இல்ல பிரம்மா கொடுத்த வரத்துலயும் ஒரு காரணம் இருக்கு, அது சரியான நேரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறாரு. இருக்கலாம், ஆனா இப்படி தவறான ஒருத்தருக்கு வரத்தை கொடுக்கறதுனால மத்த எல்லாருக்கும் கஷ்டங்கிறத அவர் யோசிச்சிருக்கணும்ல. இப்போ அதனால என்னாச்சு பாத்தீங்களா, தேவேந்திரன் பதவி போனது மட்டும் இல்லாம வரம் கொடுத்த பிரம்மா முதற்கொண்டு மும்மூர்த்திகளுக்கும் இது கஷ்டம் தானே அப்படிங்க. நீங்க சொல்றது சரிதான், வரம் வாங்கி தேவலோகத்தை கைப்பற்றினதெல்லாம் சரிதான், மத்தவங்களை கஷ்டப்படுத்துறது தவறுதான் அப்படிங்கிறாரு. இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, பூர்வ ஜென்ம கணக்கு வச்சு பார்க்கும்போது விஷ்ணு பக்தனான சுந்தர மகிஷனுக்கு தான் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு இவர் மகிஷாசுரனை சொல்றாரு போல இருக்கு. அதுக்கு நாரதரும், ஆமா தேவேந்திரனை தோக்கடிச்சது மட்டும் இல்ல, அவருடைய சகோதரர்கள் மூலமா எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கா அப்படிங்கிறார் நாரதர். அவ செய்யற தவறுகள்ல இருந்து எல்லாரையும் காப்பாத்துற வரைக்கும் எங்களுக்குள்ளயும் சரி அந்த யாக குணத்திலயும் சரி இருக்கக்கூடிய நெருப்பம் அணையாது அப்படின்னு சொல்லதை கேட்டு நாரதர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ யாகத்தை நடத்தி தர்மத்தை நிலைநாட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்றாரு. ஆமா அதேதான் அப்படிங்கவும், தர்மத்தை ரட்சிக்கிறவங்களை தர்மமும் கண்டிப்பா ரட்சிக்கும், நல்ல விதமா பண்ணுங்க யாகத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நாரதரும் கிளம்புறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.